மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசினா அது வந்து மீனராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மீனராசி நேயர்கள் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும், இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. மீனராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்னதான் வந்து மீனராசிக்காரங்க முழுக்க முழுக்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது வந்து தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்த வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போனான்னா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் ரெண்டு பக்கத்தில் எங்கே நாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே வந்து கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து செய்யவே மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற அந்த காலத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே வந்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு தான் இருக்காரு. என்னதான் பிரச்சனை, பணம் பார்த்தீங்கன்னா நிலையாக உங்கள் கையில் நிற்கவே மாட்டேங்குது. பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான செயல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் வந்து சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய காலங்களில் நீங்கிடும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் மீனராசிக்கு அதிர்ஷ்டம் ஒன்றும் அடிக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் அப்படிங்கிறது உங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுது. என்னதான் அப்படி அது என்ன சாமி ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல நட்புகள் கிடைக்கும். எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய நல்ல நட்பாக மாறிடுவீங்க. பேச்சு திறமையால் எல்லாருமே நீங்கள் தன்வயப்படக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க. கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து ஏமாற்றிட்டு தராமல் இருந்த நபர்கள் வந்து உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான திறமையான பேச்சால் அனைவரையும் நீங்கள் வந்து கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம் ரொம்ப நாட்களாக வந்து வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காமல் இருக்குது. பையனுக்கு வந்து 34 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு குடும்பத்தில் நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடும். திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைய போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு இருப்பீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலையில் செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் நிச்சயமாக உங்கள் பேச்சில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நிதானமாகவும் கவனமாகவும் பேச்சில் நிச்சயமாக வந்து செயல்பட வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே வந்து உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் கிடையாது. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கங்க. எதையுமே வந்து ஓப்பனாக யார்ட்டையுமே சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அப்புறம் வந்து லேண்ட் வாங்க போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட உங்களை பற்றி எந்த ஒரு பர்சனல் டீட்டெயிலுமே வந்து முழுசாக வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அது என்னதான் வந்து 10 வருஷம் நட்பாக இருந்தாலும் சரி, சொந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொருளை பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் கூட இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 4 செவத்துக்குள்ள உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள மட்டும் நீங்கள் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிங்க. வெளியே நபர்கிட்ட எதுவுமே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லாதீங்க. ஜனவரி 29ஆம் தேதியிலிருந்தே சுக்கிர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு மாத காலம் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரன் உங்களுக்கு நிறைய பலன்கள் எல்லாமே வந்து அள்ளித்தர போகிறார். இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார். வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை உங்களுக்கு டேரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து 5 வருஷம் 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்த கேஸ் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பி வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழில் முயற்சி வெற்றியாக மாறும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும்.
சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனிமேல் வந்து வரக்கூடிய நாட்கள் இருக்காது. கேதுவோட உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் உயர்வு நிச்சயமாக எதிர்பார்ப்பீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அது வரக்கூடிய நாட்களில் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழிலாக உங்களுக்கு நிச்சயமாக மாறும். மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க, ஆனால் காலை எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். எதுக்கு எங்கள் லைஃப்பில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, நாங்கள் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையும் நாங்கள் வந்து கொடுத்ததில்லை, ஏன் எனக்கு மட்டும் அந்த மாதிரி சிரமம் வந்துட்டு இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு மீனராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து உங்களை வந்து அவமானப்பட்டிருப்பாங்க, அசிங்கப்படுத்திருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து அசிங்கத்திலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க. அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மீனராசிக்காரங்கன்னு ஒன்று இருந்தாங்க அப்படின்னா தன்னோட குடும்பத்துக்கு வந்து எப்படியாவது குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகலாக வந்து பாடுபடக்கூடியவங்க தான் வந்து மீனராசிக்காரங்க. எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே கூட எல்லாமே தெரிஞ்சுமே வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. கடுகளவு கூட தனக்கு துரோகத்தை பண்ணவங்களுக்கு இன்னொரு துரோகம் வந்து இவங்க பண்ணவே மாட்டாங்க. கஷ்டத்தில் அதிகமாக வந்து கண்கலங்கி நின்று தன்னை நினச்சி வந்து அதிகமாக வருத்தப்பட்டிருக்காங்க. தனக்காக யாருமே இல்லையே, நம்ம அத்தனை பேருக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்காக யாருமே வரல அப்படின்னு நிறைய டைம் வந்து மனதளவில் அதிகமாக வந்து காயப்பட்ட நபர்கள் இருக்காங்க. உழைப்பு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவனுடைய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணமாகும். ரொம்ப நாட்களாக வந்து பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணே செட் ஆகலை, மாப்பிள்ளை செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரன் நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை விரைவில் அமையும். குழந்தைக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருடங்களாகவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தை பாக்கமே இருந்திருக்காது. பெண்களுக்கு இந்த நிறைய வயிற்றில் நீர் கட்டி அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தேர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது. 2025 உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகம், எத்தனையோ வேதனைகளில் இப்போ சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா 2024-23 நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கு. 2025 கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா 2025 ஜனவரி மாதம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. இந்த வருஷம் இதே மாதிரி கஷ்டமாக போயிருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. மீனராசிக்காரர்களுக்கு முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் மட்டும் ஓரளவுக்கு சின்ன சின்ன கஷ்டமெல்லாம் வரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. நிறைய பேர் வந்து சனி பகவானை கண்டு பயந்துகிட்டு இருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கும் சனி பகவானுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை இந்த ஆண்டில் உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும். மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த மது போதைக்கு நிறைய பேர் வந்து அடிமையாகி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய விடாமல் நிறைய இந்த தடுக்கிறது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த தவறான நண்பர்களுடைய சேர்க்கை, அதுக்கப்புறம் வந்து தவறான தீய பழக்கம், இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும். வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2025 நிச்சயமாக வெற்றி உண்டான ஆண்டாக மாறும். இல்லை என்றால் கடந்த ஆண்டுகளை மாதிரியே உங்களுக்கு அதை விட ரொம்பவே மோசமாக மாறக்கூடிய நிலைமை உங்களுக்கு 2025 இருக்குது. நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம். கவனமும் நிதானம் இருந்தால் மீனராசிக்கு இந்த ஆண்டு மிகவும் நல்ல ஆண்டாக அமையும். 2024-23 நிறைய இழப்புகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்கள் இழந்திருப்பீங்க. 2025 உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக நிச்சயமாக வந்து அமையக்கூடிய அமைப்பாக இருக்குது.
இந்த 2025 முடியறக்குள்ள நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த ஆடம்பரத்தை நோக்கி அதிகமாக போகிறதுனால தான் இவ்வளோ கடன் பிரச்சனை நிறைய பேர் சிக்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கடன் தொலையும் உங்களுக்கு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழ பழகிங்க. அதிகமாக ஆசையும் அதிகமாக பேராசையும் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அது பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட தகுதி அறிஞ்சு நீங்கள் எதை செய்யறனாலும் செஞ்சுங்க. அடுத்தவரோட கம்பேர் பண்ணி அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறக்காக வந்து நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற பழகாதீங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சம்பளம் என்ன 30,000 அதுக்குள்ளே எவ்வளோ நல்லா நிம்மதியாக வாழ முடியுமோ அதுக்கு மட்டும் ஏற்ற மாதிரி வாழ பழகிங்க.